அதனால் அன்பு சொந்தங்களே, ஒரே ஒரு துறையினுடைய ஒரே ஒரு அமைச்சரையை மட்டும் சான்றாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதெல்லாம் யாருக்கு பாதிக்கும்? உங்க குழந்தைகளை பாதிக்கும். நேர்மையாக படித்து அரசு துறையில நம்ம பரீட்சை எழுதுனா யாரோ சரியான நபர் நம்ம பேப்பரை படிப்பாங்க, சரியான நபர் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, நமக்கு சரியான முறையில வேலை கொடுப்பாங்கன்னு எத்தனை லட்சம் இளைஞர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்க ஐயா. ஏன் தமிழக வரலாற்றுல முதலாக ஒரு குரூப் 2 பரீட்சையை ரத்து பண்ணது இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்துல குரூப் 2 பரீட்சையை நம்ம நிறுத்தி வச்சதே கிடையாதுங்க ஐயா. பல ஆட்சிகள் வந்திருக்கின்றார்கள், பல ஆட்சிகள் சென்றிருக்கின்றார்கள். ஒரு குரூப் 2 பரீட்சை அவங்களால நடத்த முடியல. நடத்திய பரீட்சையிலும் கூட ஊழல். அப்ப யாரை பாதிக்குது? உங்க குழந்தைய பாதிக்குது. அரசை பொறுத்தவரை நேர்மையா இருக்கணும் ஐயா. அரசை பொறுத்தவரை அரசு பொய் சொல்லக்கூடாது, அரசு பொய் சொல்லக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே பொய் சொல்லுதுன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கீங்க ஐயா போவாங்க? எங்க போவாங்க? யாரின் மீது நம்பிக்கை வைப்பாங்க? அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் முதலாக அரசு பொய் சொல்லி பார்க்கிறோம். அரசே பொய் சொல், ஒரு துறையிலும் பொய் சொல், மிக தைரியமாக பொய் சொல். நான் பொய் சொன்னா அதற்கு எந்த விலையும் கிடையாது, மக்கள் ஓட்டு போடத்தான் போறாங்க அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையில அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நிச்சயமாக இந்த ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. நீங்க அனுப்பலினா என்ன ஆவாங்க ஐயா? இந்த மாநிலத்தை பொறுத்தவரை இளைஞர்கள் வாழுகின்றதற்கு தகுதியான ஒரு மாநிலமாக இன்னும் 5 ஆண்டுகள் இருக்காதுங்க. 10,62,000 கோடி ரூபாய் கடன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இப்போது பார்த்தது போல அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களின் கண்டனங்களை பதிவு செய்கிறார்கள். ஏன் இனிவரும் அரசியல் பிரச்சார கூட்டங்களில் கூட இத்தகைய கண்டனங்களை பதிவு செய்வார்கள், போராட்டங்கள் நடத்துவார்கள். இது அவர்களின் கடமை. ஆனால் உங்கள் கடமை என்ன? இந்த தேர்வு ரத்தை ஒரு மாடல் எக்ஸாமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிப்ரவரி 8 அன்று நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள இயற்கை கொடுத்த ஒரு வாய்ப்பு இது. அரசியல் விவாதங்களில் மூழ்கி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்கள் இலக்கு மார்ச் 15 மட்டுமே. மார்ச் 15 நடக்க இருக்கும் தேர்வில் நீங்கள் வாங்கும் மதிப்பெண் தான் உங்கள் வாழ்வை மாற்றும், அரசியல் போராட்டங்கள் அல்ல. உங்கள் கல்விக்கு இந்த காஞ்சி கடிகை.